வணக்கம் சம்பிரதாய மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய வாய்ஸை எனக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எஸ், புடவை வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு மேட்சிங்காக அந்த வளையல் வாங்குறதுக்கு இந்த பெண்கள்லாம் அலமோதுவாங்க இல்லையா? அப்படி தான் எங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் ஒருத்தவங்க இருக்காங்க. எப்போவுமே பண்டலாக புடவையை வாங்கிட்டு வந்துட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி செட்டிங் பேங்கிள்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு போவாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு கல்யாணத்துக்காக புடவைக்கு வளையலை செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து நின்னாங்க. சிங்கிச்சான் பச்சை கலர் சிங்கிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு புடவெல்லாம் வண்ணமாக ரகமாக காஸ்டெல்லாம் கேட்டிங்கன்னா தலையை சுற்றிடுங்க அந்த மாதிரி எடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு பேங்கிள் வந்து நாங்கள் கல்யாண பொண்ணுக்காக ஸ்பெஷலாக செட் பண்ணியிருக்கோம். எஸ், அழகான ஆன்டிக் வளையல் கலந்து விஐபி பேங்கிள் கலந்து அழகாக கையில் போட்டாலே நச்சுன்னு எடுத்து கொடுக்குற மாதிரியான வளையல். இதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக குஷியாக குதூகலம் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு புடவையோட ரேட்டை கேட்டு நான் அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. வரவளே அவதான் அவங்களுக்கு அந்த புடவை ஆக்சுவலி இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட் கலெக்ஷன் சூப்பரா இருக்குமா? இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, வேணாம். அதுவும் 15,000மா? ஒண்ணு கூட 10 ரூபாய். இதுக்கு அவ்வளோ காஸ்ட்லி? ஆமா, கல்யாணம் பண்ண கெடுக்க மாட்டாங்க. பண்ண பாரு 15,000 நீங்க 15 புடவை எடுத்துக்கலாமே. நீங்க பார் செட் சரியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது 15,000 தானே? இது எவ்வளவு சொல்ல? இதுவா 50,000? 50,000. 50,000 ரூபாய்க்கு இந்த புடவையில என்ன இருக்கு? ஒரு லட்சம் தென்னந்தோப்பு நடுக்குள்ள போட்டுருக்காங்க. அரசவர நிறைய ஒரு புடவை இல்ல, எனக்கு புரியல. 50,000க்கு இந்த சாரியில என்ன சொன்னாங்க? ஆனா ஒரு புடவைல ஒரு அமௌண்ட் போடுறவங்க 1 லட்சம் நான் ஒரு புடவை வாங்கினேன். just 550 rupees. இந்த புடவை பாருங்க. என்ன எடுத்துறாத? நான் ஒரு புடவை எடுத்த 550 ரூபாய். இந்த வீடியோ முடிச்சதால புடவையை காட்டுறேன். செம்மையா இருக்கு. 2 கலர் இருக்கு. இந்த புடவை எவ்வளவு? இந்த கோல்ட் இது எவ்வளவு? 15,000. டெமோக்கு நம்ம தான். ஸோ எஸ், இவங்க வந்து குன்றத்தூர்லேருந்து எங்களோட ஷாப்புக்கு ரெகுலராக வர கஸ்டமர் தாங்க. எப்போ வந்தாலுமே இவங்க வந்து இந்த மாதிரி வகையாக புடவை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எதுக்கு நமக்கு பஞ்சாயத்து, புடவையை எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் அதுக்கு செட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே லவ்வபுளான ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்தாலே ரொம்ப ஜாலியாகிடும் அந்த மாதிரி தான். ஸோ ஸ்பெஷலாக இவங்களோட அந்த வெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி வந்து வளையல் வாங்கினாங்க. ஸோ இந்த ஒரு புடவை அவங்க கையில் எடுத்துகிட்டு வரல, ஆனாலும் நாங்கள் வந்து செட்டிங் போட்டு கொடுத்துட்டோம். நீங்களே கேட்டிருப்பீங்க இந்த புடவெல்லாம் எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் 15,000 ரூபாய் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சிம்பிளாக எங்கேயாவது வெளியில் கிளம்பி போயிடுவேன். அப்படி இல்லையா, அவ்வளோத்துக்கும் புடவெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஒரு 2,000 3,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 500 ரூபாய் ரேட்டில் இருக்கிற புடவையை வாங்கிட்டு மீதி காசுக்கு எதாவது வாங்கி தின்னுட்டு அந்த மாதிரி உட்காந்துருப்பேன். பட் ஆனால் இந்த புடவையை காஸ்ட்லியாக கட்டுறதுக்கும் இன்னும் நிறைய லேடிஸ் வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, எங்கள் அம்மா காட்டன் புடவை தானே கட்டியிருக்காங்க. வீட்டில் ஒரு பெரிய வந்து சைனீஸ் கப்போர்டே எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்காக போட்டு கொடுத்துருக்காரு. புடவை தாங்க உள்ளே ஃபுல்லாகவே இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு சைடில் பழைய பீரோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆதி காலத்து பீரோவில் ஒரு ஓரமாக ஒரு கார்னர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பீரோவில் கூட எங்கள் அம்மாவோட புடவைங்க, பழைய புடவைங்கள்லாம் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த கலவரத்துக்கு நடுவில் கரண்ட்டும் போயிருச்சுங்க. ஆனாலும் நாங்கள் வந்து எங்களோட கடமை உணர்ச்சியை எப்படி காட்டுறோம்னா, லைட்டு பிடிச்சி நாங்கள் அந்த வீடியோலாம் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஐபி பேங்கிள்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். எங்கள் சம்பிரதாய ஸ்டோருக்கு வர எல்லாருக்குமே விஐபி பேங்கிள்ஸ் எப்படி இருக்குங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். குவாலிட்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து விஐபி பேங்கிள்ஸை வேறு இடத்துல வந்து வேறு ரேட்டுக்கு பார்க்குறாங்க. பட் அது எல்லாமே செகண்ட் குவாலிட்டி கம்மியாகவும் இருக்கும். வளையல் எல்லாமே ஒரே ரகமாக இருந்தால் கூட அதோட குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது மாறுபடும் அப்படிங்கிறத இங்கே நான் தெளிவாக பதிவு கல்யாண வீட்டு ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க கல்யாண பொண்ணுக்கு புடவை கொண்டு வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். ஸோ அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு இங்கே எடுத்துகிட்டு போனதுனால அவங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சதுனால புடவைங்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே அழகா அன்னைக்கு புடவையோட தான் வந்தாங்க. அதான் இருந்தாலும் நம்மளுக்கு புடவையோட கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு அழகா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல கொடுக்குறதுக்கு. எங்களுக்கு செட் பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கு. எஸ், ஆனால் 1 மினிட் மக்களே, இந்த புடவையோட ரேட்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். யூ ஹேவ் டு நோ. இது வந்து 15,000, 15,000க்கு இந்த புடவை. இங்கே இருக்கிற குறைஞ்சது வந்து இந்த டேபிள் மேலே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த புடவைக்கு ஒரு 2 lakhsக்கான புடவை வந்து இருக்குது. அலேக்கா அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. அண்ட் எஸ், இதோட மாஸ்டர் பீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆன்டிக்கில் செட் பண்ணி வச்சுக்கோம் கல்யாண பொண்ணுக்கு. இது வந்து 50,000.
50,000 ரூபாய் புடவை. நான்லாம் வந்து 15,000 கிடச்சிதுன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு நான் வாங்குற புடவைலாம் எவ்வளவு 550 ரூபாய் 500 ரூபாய்ங்க. 30 புடவை வாங்கும். இவங்க வந்து 4 புடவையில 2 லட்ச ரூபா காலி பண்ணிட்டு வந்தாங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11 புடவை. இந்த புடவை எடுத்துன்னு வரல, இதுக்கு வளையல் வாங்கிட்டாங்க. இங்க இருக்கிற ரேட் மட்டும் நான் 2 லட்சம் சொல்றேன். இங்க இருக்கிற புடவைக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு அவங்க அடுத்த ஆன்டி கலையில பார்க்க போயிட்டாங்க. குன்றத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க. ஆனால் எனக்கெல்லாம் வந்து 15,000 காசு கொடுத்து ஒரு புடவை வாங்குற மனசு எனக்கு இல்லை. இதை விட அதிகமாக எடுத்துருக்காங்க. எனக்கு இல்லைம்மா, எனக்கு அந்த மனசு இல்லை. Why should spend that much of money for one single 6 முழ புடவை? நல்லா அழகா பேசாமல் அதுக்கு ஒரு ஊட்டி டூர் போயிட்டு வந்துடலாம். டார்ஜிலிங்கு ஊட்டி டூர் இங்கே பாருங்க மக்களே. அடுத்த கேங் அவங்க அங்கே பார்க்க போயிட்டாங்க. இதான் மாஸ்டர் பீஸ் முகூர்த்த புடவை. இதுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து ஆன்டிக் ப்ளஸ் அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு பிரைடல் செட்டு லக்ஷ்மி வச்ச மாதிரியான பேங்கிள்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் நாங்கள் விஐபி பேங்கிள்ஸை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கோம் புடவைக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இது வந்து பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன். இந்த சாரீ எடுத்துகிட்டு வரலாம் அவங்க ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியல. என்ன இருக்கு போடுவாங்க, இன்னும் அடுத்த இதில் வருவாங்க, அடுத்த ஷிஃப்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கட்ட போய் பத்தலையாம். ஸோ அதனால பிரியாக்கா கொஞ்சம் வர சொல்லு. சரி இதுவா இது 590மா? இது வந்து 550ல 2. இது 550 தனித்தனியாக போடணும். இது எவ்வளோ? இது வந்து 590. ஒரு செட்னா 2 விலையில் தான். அதுதான் ஒரு செட். அதுக்கு இதெல்லாம் எழுதிட்டீங்களா? அதெல்லாம் எழுதி. நீங்கள் அப்படியே வாய்ஸில் சொல்லணும் இங்கே ஏன் வாங்குறீங்க. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணி வாய்ஸ்ல இது ஆளை காட்டாது. ஆளை காட்டு இங்கே பாருங்க. ஆளை காட்டல, நீங்கள் வந்து வால்யூம் மட்டும் கொடுங்க. தெரியுமா? காப்பி ரைட்ஸ் வந்துடும் இந்த மாதிரி பாட்டு ரெக்கார்ட் ஆச்சுன்னா. நாங்க அப்புறம் என்ன பண்றது? ஏற்கனவே 2 வீடியோ ஓடிச்சு. இது வந்து எடுக்குவேன். இது வந்து காலையில குழந்தைக்கு வந்து முகூர்த்த வளையல். இது காலையில திருமாங்கல்யம் கட்டும்போது போடுற வளையல். இது பச்சையும் சிகப்பும் வெள்ளிக்கழிவு வளையல்ல போட்டு கொடுத்துருக்கேன் பாப்பாவுக்கு. மற்றதெல்லாம் வந்து புடவைக்கு மேட்சா போடுறது. இது மட்டும் முகூர்த்தத்துக்கு போடுறது. ரொம்ப அழகா இருந்தது. இந்த குடும்பத்துக்கு வளையல் கொடுத்ததுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். பாய்.